பண விஷயத்துலங்க இந்த நூலு பிடிச்சு அளக்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, கஞ்சம் கிடையாது. பர்ஃபெக்ட். எனக்கு இவ்வளோ குடுத்துருக்குறேன். இந்தா நான் உனக்கு இவ்வளோ குடுக்கணும். நான் அன்னைக்கு இத பண்ணுனேன். நம்ம 2 பேரும் போனோம்ல, இது பண்ணோம்ல, நான் என் கையிலேருந்து செலவு பண்ணேன்ல, இதெல்லாம் ஒரு கணக்கு. பிஸ்னஸ் எல்லா விஷயத்துலயும். அப்படி சொல்லும் பொழுது, என்ன இவ்வளோ பெர்ஃபெக்ட்டா கணக்கு பார்க்குறாங்க? அப்படிங்கிற மாரியான எதிரிகள் சில நேரங்கள்ல அவங்க விட்டு குடுத்துருப்பாங்க. அதுக்கு ஈக்குவலா இவங்கள விட்டு குடுக்காமலே ஒருத்தர் டைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மூஞ்சில அடிச்ச மாரி கேட்டுருவாங்க. நான் இதெல்லாம் பண்ணேன்ல அப்படின்னு சொல்லி காண்பிப்பதல்ல, சொல்லி புரிய வைப்பது. அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிரிகள் உருவாங்க. ரிஷபராசிக்காரர்கள்ங்க உடைப்பிரியர்கள். கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் அழகா இருக்கணுங்கிற ஆபரண பிரியர்கள். 4 செவுத்துக்குள்ள இருந்தாலும் இருக்கிற பொருள் நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். கலைநயம் மிக்கவர்கள். அதே மாரி ஒரு எந்த பொருளாக இருந்தாலும் கூட அது விலை உயர்ந்த பொக்கிஷமாக பாதுகாக்கக்கூடியவர்கள். அவங்கள்ட்ட இருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட முடியாது. அவங்க மனசு கொடுத்தா எவ்வளோ பெரிய பொருளையும் அவங்க மனசு இறங்கி கொடுத்துருவாங்க. அப்போ இவங்க இவ்வளோ நிர்வாகத்தில் இவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரியான சூழலில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிரிகள் நிச்சயமாக உருவாவார்கள். ரிஷபராசிக்கு எதிரிகள் உருவாவது வீட்டுக்குள்ளேயும் இருக்கும், தொழில் செய்கிற இடத்துலையும் இருக்கும், உறவுகள்கிட்டையும் இருக்கும், நம்பிக்கை வைத்த இடத்துலையும் இருக்கும். அதை ரிஷபம் எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது 6ஆம் இட அதிபதியினுடைய நிலையை பொறுத்து மாறுபடும்.